வேலைக்கு அழைக்கும் போது ஒரு பேக்கேஜோடு அழைக்கிறான் பாருங்க. அப்படிதான் தேவன் நம்மளை அழைக்கும் போது ஒரு பேக்கேஜோடு அழைக்கிறாரு. உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ உன் வீட்டாரும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், வாதையும் கூடாரம் தணுகாது. ஃபுல் பேக்கேஜ். கையத்தட்டு. வாசிப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. எங்க கோடு போடுவீங்க நீங்க? சொல்லுங்களேன், சொல்லுங்க, எங்க கோடு போடுவீங்க? நான் உனக்கு பிடிச்ச தேசம் அல்ல, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு. அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் வாப்பா எங்க போற, வாயா போம், என்கிட்ட இப்படி போம், அந்த போய். நான் கர்த்தரியா, நான் மாறாதவர், நான் நினைச்ச என்ன வேணாலும் செய்ய முடியும், அதனால வா, அப்படியே ஏதாச்சும் ஒரு ஏரியா பக்கம் போவோம் அப்படிலாம் அவர் சொல்ல. நான் உனக்கு காண்பிக்கும் தேசம். பாருங்க தேவன் எவ்வளவு பர்టిక్యులரா இருக்கான்னு பாருங்க. காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அடுத்து, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. அப்படி நான் சொன்ன இடத்துக்கு நீ வந்தீனா கையை தட்டு. டிவைன் அப்பாயிண்டட் கிரவுண்ட். நல்லா தட்டுங்களேன். ஆமென், ஆமென். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி. அப்படி நான் சொன்ன இடத்துக்கு நீ வந்தீனா உன்னை என்ன செய்வேன்? பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து. உன்னை என்ன செய்வேன்? ஏன் இதெல்லாம் அங்க வச்சே செய்யக்கூடாதா? நான் உன்னை ஆசீர்வதித்து அடுத்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். கையத்தட்டு. ஆமென், ஆமென், ஆமென். சார் தேசாந்திரியாய் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் சார். ஸ்ரீலங்கா ஆபீஸ், அடுத்து சென்னை ஆபீஸ், திருச்சி ஆபீஸ், அந்த ஆபீஸ், கேரளா ஆபீஸ், இதுல எங்க ஆந்திரால ஆபீஸ். ஆனா அப்பெல்லாம் நம்மள அடுத்த தெருவு கூட தெரியல. ஆனா ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தோம். ஆனா தேவன் சொன்ன இடத்துல அப்படின்னாரு, அமைதியா இருந்தாரு. அங்க வந்து அப்படி அப்படி வேறொன்று ஆரம்பிச்சோம் பாருங்க. அப்படியே தேவன் நம்மளை பேரை பெருமைப்படுத்தினார். தேவன் சொன்ன இடத்துல இணைக்கப்பட்டு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்கள் பெயரை தேவன் பெருமைப்படுத்துவார். நீங்க போக வேண்டாம். உங்களுடைய க்ளோரி, உங்க ஃபேம், உங்க நேம் உலகமெங்கிலும் போகத்தக்கதாய் தேவன் கிரியை செய்வார். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். பேக்கேஜ பாருங்க. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். தேவன் ஒருத்தனை அழைக்கும் போது சிங்கிள் ஆசீர்வாதம் கொடுக்கறது இல்லையா, ஒரு கம்பெனி பேக்கேஜ் கொடுக்குது பாருங்க. எப்படி என்ன ஜெயம்? இப்போ வந்து ஒரு கம்பெனியில் கூப்பிட்டு என்னென்ன ஜெயம் சொல்லுவாங்க? பேக்கேஜ் சொல்லுங்க. HRA, TA, DA, அடுத்து மெடிக்கல் எக்ஸாம், LTA. இது ஃபுல் பேக்கேஜ். TA, DA, இன்சூரன்ஸ். ஒரு கம்பெனிக்கு போனீங்கன்னா 50,000 ரூபாய் கொடுப்பேன், நீ பாத்துக்க பொழைச்சுக்கன்னு சொல்ல மாட்டாங்க. TA டிராவல் அலவன்ஸ், DA டெய்லி அலவன்ஸ், அடுத்து வந்து ஃபியூல் அலவன்ஸ், அதான் டிராவல் அலவன்ஸா, அடுத்து வந்து HRA என்னென்னமோ எல்லாம் சேர்த்து இந்த பேக்கேஜை தரோம். நீங்க வேலையை முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்னப்பா வாட்ஸ் தட் பென்ஷன், ப்ராவிடன்ட் ஃபண்ட் இதெல்லாம் தரோன்றாங்க. அப்போ ஒரு மனுஷன் வேலைக்கு அழைக்கும் போது ஒரு பேக்கேஜோடு அழைக்கிறான் பாருங்க. அப்படிதான் தேவன் நம்மளை அழைக்கும் போது ஒரு பேக்கேஜோடு அழைக்கிறாரு. உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீயும் உன் வீட்டாரும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், வாதையும் கூடாரம் தணுகாது. ஃபுல் பேக்கேஜ். கையத்தட்டு. தேவனை அழைக்கும் போது தி கம்ப்ளீட் பேக்கேஜ். ஒவ்வொன்றுக்கான ஜெபிக்க வேண்டியதில்லை. நீங்க போய்கிட்டே இருங்க, எல்லா பேக்கேஜும் ஆட்டோமேட்டிக்கா ரெடி ஆகிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அதுதான் இந்த டிவைன் அப்பாயிண்டட் பிளேஸுக்கு வரும்போது தேவன் செய்யறது.